சொல்லப்போனால் அது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு முக்கியமான நாள். அதுவும் குறிப்பாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கும் மக்களுடைய ஒரு மிக சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக தூய பனிமாத ஆலயத்தினுடைய திருவிழா இன்னைக்கு. எங்களுடைய குல சொத்து அந்த கோவிலுடைய திருவிழாவுக்கு நானும் கலந்துக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக உங்களை சந்திக்க நினச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் மிக விரைவில் வர இருக்குது. 2026 தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல். இந்த ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அரசியல் கட்சிகள் மிக வேகமாக வேலை செய்வதுண்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை காட்டிலும் இப்போ கூடுதலான முன்னேற்பாட்டோடு முன்னாடியே வேலையை தொடங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்களின் சார்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு வேண்டுகோளாக பாண்டியாபதி தேர்மாறன் அமைப்பும் இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்களுடைய சார்பான அமைப்புகள் சங்கங்கள் அனைத்து மக்களுடைய சார்பாகவும் நாங்கள் ஒரு பெரிய கோரிக்கையை வைப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் பல நாட்களாக பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருக்கிறோம். கடலோர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அந்த தொகுதியை இப்போ எப்படி வந்து ஆதித்தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அது போன்ற கடலோர மக்களுக்கான ஒரு பழங்குடி தொல்குடி மக்களுக்கான ஒரு அதிகார உரிமையாக ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்து கொண்டே இருந்தோம். அது செவிமடுக்கவே இல்லை. இந்த தேர்தலில் ஏன்னா சென்ற ஆட்சியிலையும் சரி எங்களுக்கான பிரதிநிதித்துவம் மீன்வளத்துறை அமைச்சருக்கான அந்த ஒற்றை பிரதிநிதித்துவமும் வழங்கப்படாத ஒரு அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்களாக ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். அந்த மீண்டும் அது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய தேர்தலில் எந்த அரசியல் கட்சி கடலோர மக்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்கிறதோ அந்த கட்சிக்கு கடலோர மக்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செய்து வெற்றி பெற செய்து எங்களுக்கான பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும், எங்களுக்கான அதிகார உரிமையை நிலைநாட்ட வேண்டும், எங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்கான ஒரு ஆயத்தமாக ஒரு முன்னேற்பாட்டு வேலையாக நாங்கள் ஒரு திட்டமிடல் வச்சுருக்கிறோம். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அதிலும் மிக குறிப்பாக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. தூத்துக்குடியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடலோர மக்களுடைய வாக்குகள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வாக்காளர்களாக மட்டுமே தான் இருக்கிறோமே தவிர ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சரவையிலோ இடம்பெற்று எங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற விதமாக தூத்துக்குடி தொகுதி, திருச்செந்தூர் தொகுதி, இந்த தொகுதிகளில் மிக குறிப்பாக கடலோர மக்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். எந்த கட்சி அந்த வாய்ப்பை வழங்குகிறதோ பாரபட்சமின்றி அந்த கட்சிக்கு நாங்கள் வந்து அந்த வேட்பாளருக்கு வேலை செய்து அவங்கள வெற்றி பெற செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையும் கொடுக்குறோம். நீங்கள் கேட்கலாம், இப்போ மற்ற தொகுதிகளில் மற்றவங்க நிற்பதற்கான வாய்ப்பாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் கேட்குறது வந்து பல நூற்றாண்டுகளாக அதிகாரம் மறுக்கப்பட்ட ஒரு மக்களுடைய அதிகாரத்திற்காக மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை. குறிப்பிட்டு நீங்கள் வேட்பாளர் தேர்வு செய்யும் போதும் கூட இந்த மக்களுடைய பிரச்சனையை புரிந்தவராக, இந்த மக்களுக்கான போராட்ட களத்தில் நின்றவராக பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தணும். அவங்க வந்து நீங்கள் ஒரு கேண்டிடேட் கேட்டீங்க அதனால் நாங்கள் கடலோடியிலேருந்து ஒருத்தரை கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாமல் உண்மையிலேயே இந்த மக்களுடைய வழி புரிந்தவர்களாக தேடி நீங்கள் வேட்பாளர்களாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தை கேட்டுக்கிறோம். அப்படி ஒரு பட்சத்தில் எந்த கட்சியுமே வழங்கலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக ஒருத்தரை சுயேட்சையாக கூட நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் கூட நாங்கள் திட்டமிட்டுருக்கிறோம். அப்படி எதுவுமே நடத்தலை அப்படின்னா எங்களுடைய நாங்கள் வந்து வெறும் வாக்காளர்களாகவே இருக்க விரும்பலை. எங்களுக்கும் அதிகாரம் தேவை, எங்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு தளம் தேவை. பொதுவாகவே ஒரு பொதுமக்கள் பார்வையில் நெய்தல் நில மக்களுடைய வாழ்க்கையும் சரி அவங்களுடைய அரசியலும் சரி எல்லாமே எழுத்து வடிவத்தில் படிக்கக்கூடிய புத்தகங்களாகவும் காணொலி காட்சிகளாகவும் தான் அமைந்திருக்கே தவிர யதார்த்த வாழ்க்கையில் அரசியல் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய முடிவுகளில் இவங்களுடைய பங்கேற்பு என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சூழலையும் எடுத்து பாருங்கள். அதிகாரமே அற்ற மக்களாக கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்கும். அதிகாரம் இல்லாத மக்களாக தவிக்கின்ற மக்களாக இருக்கிறது கடலோர மக்கள். ஒரு பாரம்பரியமான ஒரு பழங்குடியின, இன்னும் சொல்ல போனால் ஒரு பாண்டியர்களின் தொல்குடி வாரிசாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த முடிவை வந்து எடுக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் யார் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இங்கே இருக்கக்கூடியவர்கள் வழங்குவாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் சார்பாக இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறோம். இல்லை அப்படின்னா எந்த தொகுதியிலையுமே இந்த வாய்ப்புகள் வழங்கப்படலைன்னா ஒட்டுமொத்த கடலோடிகளும் நாங்கள் தேர்தலை புறக்கணித்து வாக்கு செலுத்தாமல் இருக்கிறத தான் செய்யணும் இனிமேல். அப்படி தான் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய வலிமையை புரிய வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இந்தியாவில் 2ஆவதாக பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு மக்களை இந்திய ஒன்றிய அரசும் சரி தமிழக அரசும் சரி எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற
பார்வைப்படுத்த வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அடிப்படை உரிமைகளான வாழ்கிற நிலத்திற்கான பட்டாவிலிருந்து தொடங்கி கடலும் கடற்கரை நிலமும் கடலாளிக்கே சொந்தம் என்ற நிலை மாறி இன்றைக்கி வந்து அந்நியர்களிடமும் மிகப்பெரிய வர்த்தகர்களிடமும் இந்த கடலோர பகுதியில் கைமாறுவதையும் தடுக்க முடியாத ஒரு ஏதிலி மக்கள் போல தவிச்சு நிற்கிறத பார்க்கும்பொழுது எதற்கு இந்த அரசியல் பங்கேற்பு, எதற்கு இந்த அதிகாரம், எதுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தணும், ஒரு வாக்கு செலுத்துகிற கூட்டமாக மட்டுமே தான் இருக்கணுமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் எங்களுக்குள்ள எழும்பதனுடைய ஆதங்கம் தான் இந்த அறிவிப்பு. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு முறையும் ஒரு மெஜாரிட்டி மக்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு பல்வேறு தொகுதிகளை நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஊடகத்துக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இந்த தொகுதி இந்த மக்களுடைய தான் அப்படின்னு பறைசாட்டுறாங்க. அப்போ எங்களுக்கான ஒரு தொகுதியாவது நீங்கள் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் இந்த தொகுதி கடலோர மக்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது, இது அவர்களுக்கான தொகுதி தான் அப்படின்னு வேட்பாளர்களை நிறுத்திய கட்சிகள் யாராவது ஒரு இடத்துல சொல்லுங்கள். ஒரு சில கட்சிகள் சொல்லப்போனால் ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அந்தந்த இடத்துல இருக்கிற பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் யாருக்காவது கொடுத்தாகணும் அப்படிங்கிற கூடிய சூழலில் ஒரு சில இடங்களில் தந்திருக்காங்களே தவிர இந்த தொகுதி இந்த மக்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது, ஏன் தூத்துக்குடியில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்குது, இந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு முறையாவது அந்த மாதிரி பர்டிகுலராக எல்லா இடத்துலையும் சொல்வது போன்று அப்படி ஏதாவது சொல்லியிருக்கா? நாங்கள் என்ன கேட்குறோம், அரசாங்கத்திட்ட உத்தரவாதமாக கேட்குறோம், இந்த தொகுதி இத்தனை தொகுதி எப்படி நீங்கள் ஆதி தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கியிருக்கீங்களோ அதே போன்று இந்த தொகுதி இந்த மக்களுக்கானது, அதே போன்று தான் பெண்களுக்கும் கேட்குறோம். சம உரிமையாக பேசுகிறோம் அப்படின்னா பெண் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனால் அதிகம், இந்தியாவிலும் அதிகம். அப்படி இருக்க பட்சத்தில் குறைஞ்சது பாதிக்கு பாதியாவது இந்த வந்து பெண்களுக்கான தொகுதி அப்படின்னு ஒதுக்கீடு செய்வது எவ்வளோ முக்கியத்துவமானதோ அதே போன்று கடலோர மக்களுக்கான தொகுதிகளையும் ஒதுக்கீடு செய்யணும். நாங்கள் ரொம்ப பறந்துபட்டு மேற்கு நோக்கி அதிகமாகலாம் வாழலை, நாங்கள் அதிகமாக இருக்கிறது கடற்கரை பகுதிகளில் தான். அங்கேயாவது அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலையாவது எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இந்த கட்சிகள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.